அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத் டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1012 ரூபாய் 43 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 300 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 71 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 916 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 880 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 46 தினார் 761 ஃபில்ஸ். தங்க விலையும் படிப்படியாக அதிகரிக்குது. ஈரானுடைய தீவுகளுக்குள் தரையிறங்கிய மெரைன் டீம் இன்றைய நாள் இரவு 8 மணி கடைசி வாய்ப்பு அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதை அடுத்து மெரைன் டீம் கடலோரமாக உள்ளே இறங்குறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்றைய தினம் திறக்கணும், ஃப்ரீயாகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனாலும் இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஈரான் அளிக்கலை அப்படின்றதும் இன்னும் சிந்திக்க வைக்கக்கூடிய விடயமாக இருக்குது. கத்தார் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க ஈரானிடம். பொதுமக்கள் மற்றும் பலரும் ரொம்பவும் அசௌகரியத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க உங்களுடைய தாக்குதலால் அப்படின்ற மாதிரி. அதே போல் அப்பாஸ் அரகாட்சி இப்போதைக்கு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போரை முன்னெடுத்து செல்வதிலேயே குறியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரானுடைய டெஹ்ரான் இப்போதைக்கு வரைக்கும் தொடர்ந்துமே பல பகுதிகளில் பாதிப்புகளை இன்னும் அதிகமாக சந்தித்து வருது அப்படின்ற மாதிரியான வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈரானுடைய டெஹ்ரான் நேற்றைய தினம் இரவு எடுக்கப்பட்ட காட்சிகள். அதே மாதிரி ட்ரம்ப் குவைத்துக்கு எப்படி எங்களுடைய அந்த மிசைல்களை பாவிக்கணும் அப்படின்றது தெரியாத காரணத்தால் தான் எங்களுடைய விமானங்கள் 3 குவைட்டுக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மிஸ்ஃபயர் தான், மற்றபடி வேணுமென்றே அவங்க செய்யலாம் அப்படின்றதையும் சுட்டி காட்டி இருக்கிறாரு. Bahrain, Kuwait. Kuwait did shoot down 3 of our planes. The only planes really that we lost with friendly fire, they call it. I call it unfriendly fire. They unfortunately didn't know how to use our great Patriots. The pilot said, "What kind of a missile's coming at us? Patriot." Boom, they got out. அதே மாதிரி சவுதி அரேபியாவிலையும் சில மிசைல்கள் சுட்டு வீழ்த்த முடியாமல் அப்படியோ மிஸ் ஆகி போயிருக்குது. அந்த மாதிரியும் ஒரு வீடியோ காட்சி வெளியாக இருந்துச்சு. என்ன செய்கிறது, அவங்க மிசைல் தான் சில நேரங்களில் வேலை செய்யுது, சில நேரங்களில் வேலை செய்யாமல் போகுது, சில நேரங்களில் அவங்களுடைய பிளைனே அடிக்குது. இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் ஜுபைல் பகுதிகளில் இந்த காட்சி பதிவாகி இருக்குது. அதே போல் குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் பல பகுதிகளிலையும் அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்டடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடங்களில் வேலைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அதே மாதிரி கட்டடங்களுடைய
பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இருக்குதா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குதா அப்படின்றதையும் தொடர்ந்தும் கண்காணித்து வராங்க. ஹாரிஸ்கலா வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். ஜஹரா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பதட்டமான நிலைமையிலேயே போயிட்டு இருந்துச்சு நேற்றைய தினம். ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது தெரிய வந்தது. உங்களுக்கே தெரியும், ஷார்ப் பெனல் விழுந்ததில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைமா ஏரியா சில இன்ஜுரிஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கான காரணம் அந்த பாகங்கள் விழுந்தது. குறிப்பாக அன்பார்ந்த உறவுகளே, தைமா, சுலைபியா இந்த மாதிரி பகுதிகளில் வீடுகள் வந்து அந்த தகரத்தாலான வீடுகள் தான். குவைத்திகளே அங்கே இருக்கக்கூடிய குவைத்திகளே பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்கு கொஞ்சம் அவங்க டெக்கரேட் பண்ணி இருந்தாலும் மேலே இருக்கக்கூடியது தகடுகளும் அந்த ஷீட்டுகளும் தான் இருக்குது. அதனால் ஆபத்துக்கள் ரொம்ப அதிகம். அந்த பாகங்கள் விழுந்த மேலே கான்க்ரீட்னாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஆனால் அந்த இரும்பு துகள்கள், இரும்பு பாகங்கள் வந்து டைரெக்டாக அந்த தகரத்துக்கு மேலேயோ அல்லது ஷீட்டுக்கு மேலேயோ விழும்போது என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான நேரடி காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் உள்துறை அமைச்சகத்துடைய அந்த வீடியோ வந்து இப்போ ஃபுல் கிளியரான வீடியோவாக பதிவிட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து துவானியாக்குள்ளே விழுந்திருக்குது. மேலே அந்த ரூஃபை வந்து உடைச்சிட்டு அதே மாதிரி கிச்சனில் பல இடங்களில் விழுந்திருந்துச்சு. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். குறிப்பாக அந்த சுலைபியா, தைமா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. சைரன் அலாரம் கேட்கும்போது கொஞ்சம் சேஃபான இடங்களில் இருக்க பாருங்கள். எப்படித்தான் சேஃபாக இருந்தாலும் தகர கொட்டாய்களுக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த மாதிரி மேலே ரூஃப் இல்லாமல், அதாவது காங்கிரீட் இல்லாமல் சும்மா ரூஃப் மட்டும் இருக்கக்கூடிய ஷீட் அல்லது தகரங்களாலான அறைகள் இருக்கும்போது ஆபத்து தான். என்ன பண்ணுறது பாருங்கள், நேற்று நான் சொன்னேன் இல்லையா, வண்டிக்கு மேலே சரியாக ரூஃபுக்கு கண்ணாடிக்கு மேலே வந்து விழுந்திருக்குது. இதுதான் நிலைமை. வெளியில் போகக்கூடிய டிரைவர்களுடைய நிலைமையும் ரொம்ப ஆபத்து தான். அதான் பாதுகாக்கணும் அனைவரையும். முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. وزارات وجهات الدولة المعنية بخطة الطوارئ مواكبة للوضع الراهن في البلاد. وزارة الصحة تؤكد متانة وقوة المنظومة الصحية في البلاد، خاصة في مستشفى الجهراء، في وقت أعلن فيه المتحدث الرسمي باسم وزارة الصحة دكتور عبد الله السند أن غرفة العمليات المركزية تلقت اليوم الاثنين بلاغات تفيد بسقوط بعض المغذوفات والشظايا في إحدى المناطق السكنية شمالي البلاد جراء العدوان الإيراني الآثم، وإن فرق الطوارئ الطبية وخدمات الأسعاف باشرت التعامل الفوري مع الحدث وفق أعلى درجات الجاهزية. أطمن الجميع أن مستشفى الجهراء يعمل بكامل قوته. الوضع حاليا عندنا مطمئن جدا. تم التواصل مع غرفة العمليات المركزية في الوزارة ممثلة بمعالي وزير الصحة الدكتور أحمد العوضي، وكان في تعاون بين المستشفى والطوارئ الطبية. إجمالي الحالات أمس كانوا 6 حالات،
4 حالات تم التعامل معهم داخل المستشفى. المستشفى لم يشهد أي ضغوطات من ناحية عدد المراجعين. العمل يسير على أكمل وجه. أن جميع الطواقم الطبية والفنية والإدارية مدربة للتعامل مع أي طارئ. اللي نسمع وفيات هذا أتوقع أنها كلها إشاعات، وإحنا كنا نعيد ونكرر أن رجاء أخذ المعلومات من المصادر الرسمية. مستشفى الجهراء يؤكد أن جميع الحالات المصابة كانت مستقرة وتلقت الرعاية الطبية اللازمة وفق البروتوكولات المعتمدة دون تسجيل أي مضاعفات خطرة أو حالات وفاة، وأن الفرق الميدانية قامت بمسح شامل للمنطقة المتأثرة فور انتهاء التعامل مع الحالات للتحقق من عدم وجود أي إصابات إضافية ضمن استكمال منظومة الاستجابة الطبية والصحية الميدانية. جميع الحالات كانت حالات يعني بسيطة، البعض منها أصلا تم علاجه في المواقع أو في المنازل، والأخرى تم إحضارها إلى المستشفى، لكنها كلها كانت يعني حالات بسيطة تراوحت ما بين الجروح الطفيفة وما بين بعض الحالات المرتبطة يعني بسماع أصوات الانفجارات. العمل في المستشفى يعني يصير على أكمل وجه. الوزارة متواصلة معنا عن طريق غرف العمليات إن حدث أي شيء مع الطوارئ الطبية. بتاتا الحمد لله لا وفيات، أيضا لا وجود لحالات دخول للمستشفى. وزارة الصحة تؤكد على الجاهزية الكاملة للمنظومة الصحية للتعامل مع مختلف الحالات الطارئة من خلال خطة عمل محكمة على مدار الساعة، داعية الجميع إلى الالتزام بالإرشادات الرسمية واتباع تعليمات الجهات المختصة حفاظا على سلامتهم. فليلة الجهراء مرت بردا وسلاما. فهد التركي، قناة الأخبار. هذا من جانب. من جانب الآخر يمكن الكل يتساءل ماذا حصل أمس بعد منتصف الليل تقريبا. طبعا العدوان الإيراني الآثم مستمر في عدوانه وهجماته الصاروخية، سواء كانت هذه الصواريخ البالستية أو حتى الجوالة، وأيضا بالمسيرات على دولة الكويت. ولكن للأسف أمس يعني ما حصل بعد منتصف الليل، العدو الإيراني الآثم والغاشم استهدف بعض المناطق السكنية في دولة الكويت بالصواريخ البالستية وكذلك بالمسيرات، وأعداد كبيرة من الهجمات استخدمها هذا العدو الإيراني الآثم على بعض المناطق السكنية وتحديدا منطقة تيماء. يعني وهذا ما يعني نتج عنه للأسف إصابات بشرية، وتعاملت يعني كل الجهات المعنية من وزارة الداخلية مشكورة، وأيضا من إدارة الطوارئ الطبية في وزارة الصحة وقوة الإطفاء العام مع هذا العدوان. وربما هناك جهات أخرى يعني أيضا لها اختصاصاتها في التعامل مع هذا العدوان الذي حصل في منطقة تيماء بعد منتصف يعني أمس. هذه أبرز المستجدات بالنسبة لي ما حصل بعد منتصف الليل. الإحصائية إن شاء الله اليوم راح يكون بالإيجاز الإعلامي، ووزارة الدفاع راح تعلن عن عدد الطيارات المسيرة التي استخدمها العدو الإيراني الآثم على مدى 24 ساعة، ومع الإحصائية الكاملة، وأيضا عدد الصواريخ البالستية والجوالة. هذا بالنسبة بشكل عام. ولكن أيضا في رسالة نحب نوجهها بشكل سريع إلى المواطنين والمقيمين. العدو الإيراني مستمر في عدوانه على دولة الكويت، وهجماته الصاروخية والمسيرات مستمرة، فبالتالي نتمنى من الجميع أن يعني يكونون حذرين في الخروج في يعني إلا للضرورة. وهذا دائما احنا يعني دائما نوصله للمشاهدين من المواطنين والمقيمين، وإن شاء الله يكتب الأمن والسلام للجميع. وإحنا أيضا متواصلين معاكم من غرفة العمليات في الدفاع المدني إذا ما استجد أي شيء.